நீ கண்டுபிடி மஞ்சள் கிளம்பியாச்சு ஆத்தரத்தா செம்ம டிராபிக்ங்க வண்டி கொஞ்சம் அசந்தான் கண்டுபிடி போய் சேர மாட்டான் காவாயில தான் கிடப்போம் மக்கள் வெள்ளத்துல நீஞ்சி வந்து பொட்டல் சேரக்கல அப்பப்பா போதும் ஆகி போச்சுங்க அப்படியே வந்த கையோட வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு அப்படியே சுத்தி போக ஆரம்பிச்சாச்சு அப்பா எம்பூட்டு காரு எம்பூட்டு ஆளு ஆத்தாடி ஆத்தா செம்ம கூட்டம்ங்க பொழுது போலின்னு ஒரு வண்டியில இருந்து கம்பியை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தீங்க அந்த வண்டியில இருந்து சண்டைக்கு வந்து ஆடக்கூடாதுன்னு ஆத்தாடி ஆத்தா ஆடலாத்தா விடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சத்தியமா இன்னைக்கு நிறைய மாடு வந்துருச்சுங்க ஆனா நம்மளால தான் பார்க்க முடியும் ஏன் கேக்குறீங்களா எங்கிட்டு பார்த்தாலும் வண்டி இதுல எங்க நம்ம மாட்டை பாக்குறது மாடு வருதுன்னு ரெக்கார்டு பண்ண அமுக்கிறதுல மாடு காணாம போயிருது எங்கேயான வீடியோ எடுக்க முடியும் முள்ளு கூட பார்க்காம முந்தி அடிச்சுட்டு மாட்டை பிடிக்க போயிட்டு வெயில் கூட பார்க்காம உட்காந்து மாங்கு குத்தி எடுத்துக்கிட்டாப்புல ஒரு தம்பி நான் முடிவு பண்ணிட்டேங்க இனிமே அடுத்த மஞ்சளுக்கு வரதுனா ஒண்ணு நாம ட்ரோன் கேமரா வாங்கணும் இல்ல நம்ம ட்ரோன் மாதிரி மேல பறந்துடும் அப்பதான் மஞ்சள் பார்க்க முடியும் இல்லன்னா மஞ்சளுக்கு வரக்கூடாது மாடு வருதுன்னு இப்படி திரும்பி பார்த்தா மாட்டே காணாமே போயிருக்கு கண்ணு கட்டும் தொலை வரைக்கும் மாட்டேன் என்னையா சொல்றது போங்க சரி லைட்டா பசிக்குதுன்னு கூல ஒரு செம்ப வாங்கி குடிச்சுக்கிறியா அந்த நேரத்துக்கு ஒரு மாடு திக்கு வந்துருச்சு நான் செம்ப கொண்டு ஓடி கூழ கடைக்காரர் அண்ணே செம்ப கொடுத்துட்டு ஓடு அப்படின்ட்டு கால ஒரு மாதிரி வலிக்குதான் பார்த்தா மாடு வந்த பயத்துல முள்ளுச்சல்ல கட்டியே ஓடி இருக்கீங்க மாடு வருது ஓடுறதுலாம் பிரச்சனை இல்லையா நமக்கு பின்னாடி நிக்கிறேன் நம்மள தள்ளிக்கிட்டே ஓடுறாங்க எதுக்கு தள்ளிட்டு ஓடுறாங்கன்னு தெரியலப்பா தள்ளி கொண்டு காப்பாத்தினாலும் பரவாயில்ல நம்மள முன்னாடி பின்னாடி ஒழிச்சு நிக்கிறாங்க சரிதான்டா உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துல பெரும்பாடா இருக்கையா சரி இந்த மாடு வைக்கிற தொழு எங்க இருக்குன்னு தேடி போய்கிட்டே இருந்தோம் நாங்களும் அந்த கிட்ட தொழுக்கிட்ட போய் சேர்ந்த உடனே மஞ்சட்டு முடிஞ்சு வச்சிருந்தாங்க அட அப்புறம் என்னாச்சு அங்க இருந்து 2 கிலோமீட்டர் நடந்தே வந்து சேர்ந்தோம் காலுதான் வலிச்சிருச்சு புழுதி பறக்கும் பாரு அப்படின்னு நம்ம பாட்டுல தான் கேள்விப்பட்டிருக்கோம் இங்க வண்டி போன போக்குல செடி பூரா புழுதி ஆகி போச்சையா அதை விட தள்ளி வந்து பார்த்தா வெள்ள காயா கிடந்துச்சு என்னன்னு பார்த்தா வெள்ளை பூசணி நல்ல வேலை ஐயா வெள்ளை பூசணியை போட்ட சர்பூசணியை போட்டுருந்தேன் இன்னைக்கு உனக்கு இலவசமாவே வியாபாரம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு